Hey guys, so welcome back. And இது நம்மட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட பிளேலிஸ்ட்ல வந்து தேர்ட் வீடியோ. நம்மட ஃபர்ஸ்ட் வீடியோ மாதிரி இருக்க போகுது. அதை விட கொஞ்சம் ஒர்க்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்க போகுது. எனிவே யூனிக்காக இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ செய்து முடிய நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று கிடைக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ சொல்லியிருந்த மாதிரி டெரிவேஷன் ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் யூஸிங் கேல்குலஸ் அன்றைக்கு கோல் பார்த்துருந்தோம். இன்றைக்கு என்ன பார்ப்போம்? வட்டத்தட்டு, ரைட்? வட்டத்தட்டு அல்லது திண்ம ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான். ஓகே, நம்ம வட்டத்தட்டு எடுத்து என்ன பண்ணலாம்? ஒர்க் பண்ணுவோம். ஓகே தானே? ரைட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட். ஸோ பேசிக்காக என்னது? வட்டத்தட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஹாஃப் எம்எஸ்கேடாக தரப்படும். அது தெரிந்த விஷயம். ஸோ அதுதான் என்ன பண்ண போகிறோம் இப்போ? டிரைவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், இது ஒரு வளையம். என் திணிவருக்கு ஆரை கொண்டு ஒரு வளையம். ஓகேவா? ஸோ நம்ம போன டெரிவேஷன்ல எப்படி ஒரு புள்ளி துணிக்கை வந்து கோலை டிரைவ் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா பாவிச்சோமோ அதே மாதிரி இங்க நான் ஒரு வளையத்தை எடுக்க போறேன். ஓகே, ஸோ வளையம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரியும் என்ன, அதே எம்எஸ்கேர் எடுத்தா வரும். ஏன் எல்லா திணிவுமே ஆறு தூரத்துல தான் செறிஞ்சிருக்கு, ரைட்? எல்லா திணிவுமே ஆறு தூரத்துல தான் செறிஞ்சிருக்கு. அப்ப இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னத்தால தரப்படும்? I equal to எம்எஸ்கேடால தரப்படும். ஓகேவா? ஸோ இதை ஹெல்ப்பா வச்சுட்டு தான் என்ன பண்ண போறேன், நான் வட்டத்தட்டுக்கு டெரைவ் பண்ண போறேன். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னன்னு வரணும்? ஹாஃப் எம்எஸ்கேன்னு வரணும். ரைட், ஒர்க் பண்ணலாம். ஸோ நான் என்ன பேசிக் ஐடியோட ஸ்டார்ட் பண்ண போறேன்னா, அங்க வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு கோல்ல இருக்க திணிவுகள் என்ன பண்ணோம், சின்ன சின்ன புள்ளி புள்ளி திணிவா உடைச்சு ஸோ அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் இல்லையா? ஸோ வட்டத்தட்டுக்கு என்ன பண்ணலாம், புள்ளி திணிவா உடைக்க முடியாது, பட் வளையம் வளையமா என்ன செய்யலாம், உடைக்கலாம். அப்ப இதான் என்னது, என்னோட ஃபர்ஸ்ட் வளையம். இதுதான் என்னோட ஒரிஜினல் ஷேப். என்ன தட்டு, அந்த தட்டு அவ்வளத்தையும் சுருக்கி ஒரு சின்ன என்ன செஞ்சுட்டு வளையமாக்கிட்டேன். ஏண்டா ஆர் பை தூரத்துல, ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கணுமே ஆர் பை தூரத்துல மொத்த எந்தினியும் இருக்கிற மாதிரி ஒரு வளையத்தை என்ன செய்யறேன், கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த ஷேப் எப்படி, ஸோ என்ன பண்ண, அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிட்டு போவேன் என்ன. ரைட், ஏண்டா இது முதலாவது வளையம், இது முதலாவது வளையம், இது யாரு, நம்மட ரெண்டாவது வளையம். அப்போ போப்போ வளையங்கள் இன்னைக்கு என்ன செய்யும், கூட்டிகிட்டே போவோம். ஸோ என்னாவது உருவத்துக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எடுத்து n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எடுக்க போகிறோம். கிளியர் தானே? ரைட். அப்ப I1 எடுத்து ஒர்க் பண்ணலாம். I1 என்ன வருவாங்க, எனக்கு வந்து ஜெனரல் ஃபார்முலா ஒன்று கொண்டு வரணும், ரைட்? ஸோ I1 எடுப்பேன், முதல் பார்த்த மாதிரியே தான், ரைட்? ஸோ ரைட், என்னது m இன்ட்டு r பை டூ ஹோல் திங் ஸ்கேர்னு வராங்க, விச் இஸ் 1/4 m r ஸ்கேர்டு இல்லையா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்தாச்சு. செகண்ட் ஷேப்ல போகலாம். இதில் எப்படி, ஸோ வளையம் வந்து ரெண்டு, இங்க ஒரு வளையம் இங்க ஒரு வளையம், தூரம் எப்படி r/3 2r/3. ஸோ தூரம் போட்டாச்சு. அடுத்து என்ன, எனக்கு திணிவு வேணும். திணிவு போடும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்ம அங்க போட்ட மாதிரி சிம்பிளா என்ன போட முடியாது, mmன்னு போட முடியாது. ரீசன் என்ன, ஸோ இவட சுற்றளவு வந்து இவட சுற்றளவை விட சின்னது இல்லையா? அப்ப கட்டாயம் மேஸ் எப்படி இருக்க போகுது, இவருக்கு கூடவாகவும் இவருக்கு குறைவாகவும் இருக்க போகுது. அப்ப மொத்த மேஸ் எம்மா இருந்தால் இப்படி வர போறாங்க. சின்ன ரேஷியோ கால்குலேஷன் என்ன, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் திணிவு எதுல தங்க போகுது, சுற்றளவு இல்லையா? ஏண்டா இவரை விட இவர் எப்படி 2 மடங்கு. ஓகே, அப்போ இவரு m0, சரி இவரு m0 திணிவா இருந்தாங்கன்னா இவர் என்ன திணிவா இருப்பாங்க, 2m0 திணிவா இருப்பாங்க, ரைட்? ஸோ இதான் அந்த டெரிவேஷன்ல இருக்க முக்கியமான பாயிண்ட் உண்டு. இவரு m0 திணிவண்டா இவர் எப்படி 2m0 திணிவு. ஓகே, ரைட். அப்ப டோட்டலா என்ன, 3m0. ஏன் மொத்தமா 3m0. இப்ப ஒரிஜினல் திணிவு என்னது, கேபிட்டல் M. அந்த கேபிட்டல் M என்ன செய்ய போறேன் அப்படின்னா மூண்டா உடைக்க போறேன். மூண்டா உடைச்சு அதுல 2 பங்கு இவருக்கு, அதுல ஒரு பங்கு இவருக்கு. எண்டா இவர் என்ன, 2m/3. இவர் யாரு, m/3. சரியா கைஸ்? ஓகே, I2 எடுத்து விடுவோம். I2 ஈக்குவல் டு என்ன வருவாங்க, ஸோ முதலாவது m/3 இன்டு r/3 ஹோல் திங் ஸ்கொயர் பிளஸ் அடுத்து யாரு, இவர் அவரு 2m/3 இன்டு தூரம் என்ன 2r/3 ஹோல் திங் ஸ்கொயர். ஓகே, சுருக்கி விடுவோம்.
அப்ப என்னத்த காமன் எடுக்கலாம்? m/3 எடுக்கலாம், n/3 எடுக்கலாம், r/3 ஹோல் திங் ஸ்கொயர்ட் எடுக்கலாம். ஓகேவா? எடுத்தா என்ன மிஞ்சும்? 1 மிஞ்சும் பிளஸ் இதுல r/3 ஹோல் திங் ஸ்கொயர்ட் எடுத்துட்டா இப்ப 2 ஸ்கொயர்ட் ஒண்ணு இருக்கும். 2 ஸ்கொயர்ட் ஒண்ணு இருக்கும். அதோட ஒரு 2 இருக்காங்க இல்லையா? எண்டா 2 கியூப். ஸோ இதான் அந்த மேஜிக். அங்க எப்படி ஸ்கொயர்டால வந்தது, இங்க எப்படி கியூபால வர போறாங்க. இப்ப கெஸ் பண்ணியிருப்பீங்க. i3 என்னன்னு எழுதலாம்? i3 m/4 ஓகே. அது லாஸ்டா பார்ப்பேன். பேலன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி விட்டுருவேன். இவர் எப்படி? ஸோ 2 இருக்கும்போது 3 பிரிச்சோம் இல்லையா? ஏண்டா 3 வரும்போது எத்தனை தூரமா வரும்? 4 தூரமா வரும். அப்ப r/4 ஹோல் திங் பிராக்கெட் குள்ள எப்படி 1 இன்டு கியூப் பிளஸ் 2 இன்டு கியூப் பிளஸ் 3 இன்டு கியூப்னு வரும். ஓகே. ஏன் இதை போட வேண்டாம்னு சொன்னேன்னா இங்க இந்த 3 எப்படி வந்தது? இந்த 3 கிடையாது. கவனம், அந்த 3 கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன்? ஓகே. ஸோ இவர் m0 இவர் 2m0. அப்ப மொத்தமா 3m0 பிரிச்சு. அப்ப 3 பிரிச்சு ரைட். ஏண்டா 3 திணிவாக்க போறேன்னா ஒரு m0, 2 m0, 3 m0. அப்ப 6 பிரிக்கணும். ஓகேவா? ஸோ இங்க என்ன வருவாங்க? 4 கிடையாது, 6. ஓகேவா? ஸோ இது அழகா எப்படி வந்து கனெக்ட் ஆகுதுன்னு ஃபைனலா முடியும் போது தெரியும். ஓகே ரைட். இப்ப in எடுத்து விடலாம். ஓகேவா? கவனிக்கிறேன். ஸோ I sub n என்ன வருவாங்க? ஓகே m இருக்கட்டும். கீழே சம்திங் வர போறாங்க, அது பிறகு பார்க்கலாம். இங்க எப்படி? ஸோ r by என்ன வருவாங்க? n plus 1 இல்லையா? n plus 1 whole thing square bracket குள்ள 1 into cube plus 2 into cube up to n into cube. Clear guys? ஓகே. இப்ப இவர் தான் இந்த மேஜிக் பார்ட் அங்க. ஓகே என்னன்னு பார்ப்பேன். ஓகே. ஸோ கெஸ் பண்ணியிருப்பீங்க. இவர் 1, இவருக்கு 3 போட்டோம், இவருக்கு 6 போட்டோம், அடுத்து யாரை போடுவோம்? 10 போடுவோம் இல்லையா? 4 ஒன்று எக்ஸாக்டும். அப்ப என்ன? முக்கோண எண்கள் ரைட். சரியா? அப்போ இதெல்லாம் என்னது? முக்கோண எண்கள். 1, 3, தென் 6, அடுத்து 10. அப்படியே போறது என்ன ஆர்டர்? ஸோ முக்கோண எண்கள் இல்லையா? அப்ப என்னாவது முக்கோண எண் என்னத்தால தரப்படும்? ஸோ n into n plus 1 by 2 இல்லையா? அந்த 2 அப்படியே மேலே கொண்டு போய் போடும். ஓகே. அப்ப சுருக்கி விடுவோம். இப்படி 2m over n into n plus 1 into bracket குள்ள r over n plus 1 whole thing square. ஓகே. ஸோ இங்க எப்படி வர போறாங்க? ஸோ n வரையான கியூப்களோட அடிஷன் இல்லையா? n வரையான கியூப்களோட அடிஷன். ஸோ எப்படி வருவாங்க? n squared into n plus 1 squared over 4 வருவாங்க. கிளியரா? ரைட். அப்ப என்ன பண்ணிவிடும்? சுருக்கக்கூடியதை சுருக்கி விடும் ரைட். இப்போ இதுல ஒரு n plus 1 whole thing squared இருக்கு, இதுல ஒரு n plus 1 whole thing squared இருக்கு, போயிடும். இதுல ஒரு n இருக்காங்க, இதுல ஒரு n இருக்காங்க, போயிடுவாங்க. இதுல ஒரு 2 இருக்காங்க, இதுல ஒரு 4 இருக்காங்க, ஸோ கழிச்சு 2 வரும் ரைட். அப்ப எப்படி? half m r square half m squared into bracket குள்ள என்ன வரப்போகுது? ஸோ ஒரு n மிஞ்சுவாங்க, ஒரு n plus மிஞ்சுவாங்க இல்லையா? இப்போ n over n plus. இது யாரு? நம்மளோட s sub n. ஓகேவா? ரைட். ஓகே. இப்போ எனக்கு ஆக்சுவல் i வேணுமெண்டா என்ன செய்யணும்? இந்த n வந்து இன்ஃபினிட்டி ஆகணும் இல்லையா? அதாவது இன்ஃபினிட்டி அமௌண்ட் அந்த வளையமா பிரிக்க எனக்கு என்ன ஆக்சுவலான இந்த தட்டு ஒன்று கிடைக்கும் ரைட். அப்போ i என்ன வரும்? லிமிட் in n tends to infinity. ஓகே ஓகே. ஸோ ஆஃப் எம்எஸ்கெட் கான்ஸ்டன்ட் அது என்ன பண்ணி விட்டுரும்? வெளியே போட்டுருவோம். இப்போ எப்படி? லிமிட் ஸோ என்னால் மேலே கீழே பிரிப்போம். அப்போ 1 over 1 plus 1 over n tends to infinity ரைட். இப்போ இங்க n-க்கு இன்ஃபினிட்டி போட இது 0 ஆயிராங்க. அப்போ 1 over 1 plus 0 which is 1. இப்போ இது அப்படியே 1 ஆயிரும். அப்போ என்ன வரும் எனக்கு? half m squared. ஸோ இதான் என்னது? அல்லது உருளையிட இனர்ஷியால மையத்தினோட ஒரு அச்சுப்பற்றின சடத்தை திறப்பம் half m squared ரைட். ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி கைஸ்
எப்படி இந்த டெரிவேஷன்? ஓகே. ஸோ உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது மாதிரி வேறு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ கமெண்ட்ல ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா நான் அதை இருக்க எடுத்து சர்ச் பண்ணி சொல்லலாம். ஓகே. ரைட். அடுத்தது இதே மாதிரி நீங்க ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பொற்கோளம் இருக்காங்க இல்லையா? பொற்கோளம் ரைட்? ஸோ பொற்கோளத்திட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வச்சுக்கொண்டு திண்ம கோளத்தை டிரைவ் பண்ணலாம். சேம் ஐடியா. சேம் ஐடியா. ஓகே. பெர்ஃபெக்ட்டா வரும். அது நீங்க ஹோம் ஒர்க்கா இருக்க என்ன செய்யுங்க? ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ரைட். சரி. அண்ட் அடுத்து ஸோ இதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். ட்ரை பண்ணி பாருங்க. அது கொஞ்சம் டஃப்பா இருக்கும். எனிவே கிவ் இட் அ ட்ரை. ஓகே. ரைட். அடுத்து இன்னொரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்ல இருக்கு. என்னென்னா என்னோட கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி மேக்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸ் மட்டும் படிக்கிறார்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தெரியலாம், அல்லது மேபி கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக தெரியலாம். ஸோ என்னென்னா ரைட். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு புல்லட் சிஸ்டம் வந்து கொண்டு வரலாம். ஓகே. ஸோ அதில் ரெட் புல்லட் போட்டு கொஷின் வந்திருந்தால் அது வந்து மேக்ஸ் யூஸ் பண்ணி செய்ய வேண்டிய கொஷின். ஓகே. ஸோ ஃபிசிக்ஸ் செய்கிறாக்கள் வந்து ஃபிசிக்ஸ் மட்டும் செய்கிறாக்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஃபைனல் ஆன்சர் எடுக்கிறதுக்கு என்ன மேக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ புல்லட் இல்லாத நீங்கள் நார்மலாக எல்லாரும் ட்ரை பண்ணலாம். புல்லட் இருக்கிறது வந்து மேக்ஸாக்கள் மட்டும் ட்ரை பண்ண வேண்டிய கொஷின்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு விடுவேன். நல்லாயிருக்கும். ஓகே. ரைட். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் ஃபார் டுடே. யா. ஸோ உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மேக்ஸிமம். ஏன்னா இது ஐ திங்க் யூனிக்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ண இந்த ஐடியாஸ் அவங்களும் எடுக்கலாம். யா, தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஓகே. ஸோ சப்ஸ்கிரைப், கமெண்ட், ஷேர் எல்லாம் பண்ணுங்கள். ஓகே. குட் லக் கைஸ். ஹேவ் அ குட் டே.